ஹாய் ஹலோ. இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான ஒரு எறா வச்சு ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். 2 இலை போட்டிருக்கேன், பிரிஞ்சி இலை. 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்டார், 4 லவங்கம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிடலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புதினா ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். எறால மசாலாலாம் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி விட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு 1/2 எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அரிசி நான் 1/2 hour ஊற வச்சுருக்கேன், அதையும் கலந்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ அரிசி ஒரு 50% வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணிவிட்டு நெய் 2 ஸ்பூன் நான் விடுறேன். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா அப்படியே விட்டுடுறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு எறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்டான ஒரு பிரியாணி, நல்ல சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.